லிபாரா ப்ளே வழங்கும் வெட்டிங் எனும் திருமணம் சீசன் 2 பவர்ட் பை பாம் பீச் ரெஸ்டாரண்ட், co-presented by Nakshatra Hall and Om Creatives. Welcome back to Libara Plays Wedding and Thirumanam, powered by Palm Beach Restaurant, co-presented by Nakshatra Hall and Om Creatives. Okay, break-க்கு முன்னாடி சொல்லிருந்தீங்க நிறைய விஷயங்கள் இந்த தாலில இருக்கு அப்படினு சொல்லி. அத பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் இந்த தங்கத்தை பத்தி எனக்கு வந்து எப்பவுமே ஆசை. இந்த தங்கம் எங்க இருந்து வருது? நாங்க படிக்கும்போது ஓகே தங்கம் வந்து மண்ணுல இருந்து வருது அப்படின்னு சொல்லி தெரியும். சோ அத உங்கள்கிட்ட தான் நான் வந்து கேட்டா அது பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது? எவ்வளவு தங்கம், அந்த தங்க மணல் வந்து எங்க கிடைக்குது? அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ தங்கம்னு சொல்லி மைன்ஸ் இருக்குது. சில கனடால இருக்குது, ஆப்பிரிக்காவில் இருக்குது, சில ஒரு கண்ட்ரீஸ்லேயும் இருக்குது. ஸோ அதுக்கு கவர்மெண்ட்ஸே அதை பிளாக் பண்ணி வச்சிருவீங்க. ஏன்னா இட்ஸ் அ பிக் மணி தானே. இப்போ கோல்டுன்னு சொன்னாலே இட்ஸ் லைக் அ வேர்ல்ட் கரன்சி மாதிரி தானே கோல்டு. ஸோ அதுக்கண்டே அவ்வளோ செக்யூரிட்டி, அதுக்கண்டு கவர்மெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கண்டு பிளேஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க இந்த இடத்துல வந்து தங்க மணல் இருக்குது. என்னன்னு சொன்னால் ஒரு ஃபியூ போர்ஷன்ஸ் அவங்க பிடிச்சன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் அந்த மவுண்டனுக்குள்ள எப்படியாவது தே மஸ்ட் பி டன்ஸ். ஸோ அது ராக்ஸில் இருக்குது, மண்ணில் இருக்குது. பேருந்து அதை பியூரிஃபை பண்ணணும். ஸோ அதை கழுவி அதை எடுத்து அதை செப்பரேட் பண்ணுறது. இப்போ ராக்கில் இருந்து சாண்டில் இருந்து பேருந்து கோல்டை வேரியாக எடுப்பாங்க. ஸோ கோல்டை வேரியாக எடுத்தோன்னா அதை பியூரிஃபை பண்ணணும். பியூரிஃபை பண்ணி அதில் 24 கேரட் ஆக்குறது தான் அந்த பியூரிட்டி கோல்டு வரும். ஸோ அதுதான் ஆரம்பம் ஆஃப் கோல்டு. பிஸ்கெட்டாக வரும், பிரிக்ஸாக வரும், அதில் இருந்தால் ஆரம்பம். ஸோ அது வந்தோன்னா அது நேராக கவர்மெண்ட்ஸ் கை போய் பேங்க்ல இருந்து பேங்க் பிளேஜ் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அப்படி போகும். அப்போ நாங்கெல்லாம் இந்த தங்க பிஸ்கெட்டை வந்து இந்த படங்கள்ல தான் பார்த்துருக்குறோம். இந்த தங்க பிஸ்கெட்டுன்னு சூட்கேஸ் ஃபுல்லாக அடுக்கியிருப்பாங்க. பட் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஷாப்புக்கு எப்படி தங்கம் எப்படி வரும்? பிஸ்கெட்டாக தான் வருமா? இப்போ நாங்கள் பிஸ்கெட்லேருந்து தானே செய்கிறது. ஸோ எங்களுக்குன்ற ஒரு வால்யூமாக வரும். ஸோ மேக்ஸிமம் நாங்கள் நார்மலி கிலோ பாஸில் எடுக்கிறது. ஈவன் 12 கிலோஸ்லேயும் எடுக்கலாம், அதுக்கு மேலேயும் எடுக்கலாம். பட் கூடடியாக நாங்கள் ஸ்மாலர் போர்ஷன்ஸாக எடுத்து ஈஸி வெட்டுறது ஈஸி. பிகர் ஒன்ஸுக்கு காஸ்ட் கூட, அதை மெயின்டைன் பண்ணுறது, வெட்டுறது. ஸோ அது அந்த மிஷினரிஸ் நாங்கள் பெருசாக வேண்டி வைக்கிறதில்ல. அது கூடடியாக பேங்க்ஸ், ஸோ இந்த மின்ட்ஸ் கம்பெனி, பில்லியன்ஸ் அவங்களாம் அதுகளுக்கு மெயின் ஆக்கள். பட் வி பாய் இந்த ஸ்மாலர் போர்ஷனாக வேண்டி அது ஈஸி. அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை தாலிகளோ கொடிகளோ பொருளாக செய்கிறதுக்கு ஈஸி. ரைட். ஓகே. இப்போ வந்து நார்மலாக ஷாப்ஸுக்கு வந்து டெலிவரி வரும்போது ஒரு கண்டெய்னரில் வரும். அதை வந்து அன்லோட் பண்ணுவாங்க, லோட் பண்ணுவாங்க. அது சாதாரண விஷயம். நான் சும்மா இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் இமேஜின் பண்ணி பார்க்குறேன். இந்த தங்கத்தை லோட் பண்ணுறது, அன்லோட் பண்ணுறது எவ்வளோ பெருமதியான விஷயம். கண்டிப்பாக அதெல்லாம் ஒஃபிஷியலி இன்சூரன்ஸ் பண்ணி அதுக்குண்டு எல்லாமே அதுக்குண்டு ஒரு ஃபார்மேட் இருக்குது. பட் இதுக்குண்டே ஒரு ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கார்கள் இருக்குது, வேன்ஸ். அவங்களே அதுக்குண்டு அவங்களே கொண்டு வருவாங்க. ஸோ தே டோன்ட் டைம் பண்ணி சொல்ல மாட்டாங்க. ஏன்டா அவங்கள்ட்ட செக்யூரிட்டிக்காக ஒரு நாள் சொல்லுவீங்கன்னா 3-2 பேர் வேணும். ஸோ அப்போ டெலிவர் பண்ணுவாங்க. அப்படி தான் அந்த சிஸ்டம் வேலை செய்கிறது. ஒரு டெலிவரி சிஸ்டத்துக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்குண்டா? ஏண்டா இப்போ இந்த காலத்தில் கோல்ட் ப்ரைஸஸ் கூட வேண்டபடியாக களவுகள் கணக்கு ராபரிஸ் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பாங்க. அதால் ப்ரிகாஷன் பண்ணி தான் இப்போ நடக்குது. ஹை செக்யூரிட்டி. கண்டிப்பா. ஒரு நாளைக்கு சொல்லுங்க டெலிவரி எப்போ வருது? கண்டிப்பா ஒட்டி நின்று பார்க்குறோம். எங்களுக்கு தங்கம் எல்லாம் வேணாம். ஆனால் அந்த ப்ராசஸை பார்க்குறது என்ன, நாங்கள் சும்மா இப்படி தூக்கி எறிகிற அன்லோடிங்கை தான் பார்த்துருக்குறோம். பட் இந்த தங்கத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத பார்க்குறது. இதெல்லாம் தூக்கி எறியக்கூடாது, இதெல்லாம் மெல்லமாக ஹேண்டில் பண்ணுறது. அதுதான் சொல்ல இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, நார்மல் டெலிவரிஸில் வந்து அப்படியே அதை தூக்கி அன்லோடிங் பண்ணி தே டோன்ட் டேக் எனி அன்லெஸ் இஃப் இட்ஸ்
அததான் நான் பார்த்துருக்கேன் பர்சனலி. அப்ப நான் இமேஜின் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி பாக்குறேன் இந்த மைண்ட்ல. ஸோ கோல்டை வந்து அன்லோட் பண்ணும்போது அது வேற மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறோம், நீங்க வாங்க எங்கட கடைக்கு. ஐ திங்க் இந்த வேலையை செய்யறதை விட அது கொஞ்சம் நல்ல வேலையா தான் இருக்கும். எனிவே ஜோக்ஸ் அபார்ட், இப்போ இந்த தங்கத்திலையும் நிறைய டைப் ஆஃப் தங்கம் இருக்கா? ஏனென்றா இந்த துபாய் தங்கம், சிங்கப்பூர் தங்கம், இப்படி நிறைய சொல்லுவாங்க. அது உண்மையா என்னன்னு சொன்னா கஸ்டமர்ஸ் தான் உருவாக்கினது. இப்போ கோல்டுன்னு சொல்லி பியூரிட்டிலாம் இருக்குது. ஸோ நார்மலி இப்போ சிங்கப்பூர்னு சொன்னா 22, ஏன்னா அவையல் மாஸ்டர்ஸ் ஆஃப் 22 மிஷினரிஸுக்கு அவையெல்லாம் உண்மையாக தி பெஸ்ட். அவையெல்லாம் அதுக்கு ஒரு மடிக்க முடியாது. துபாய் தங்கம்னு சொல்கிறவையல் அது என்னென்னு சொன்னால் சவுதி கோல்டுன்னு இருக்குது. அது 21 கேரட்லேயும் செய்வாங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்ல பெருசாக பொருளாக இருக்கும். ஆனால் அதோட எல்லாம் வெயிட்லெஸ். பட் அதெல்லாம் நல்ல பொலிவாக இருக்கும், பட் வெயிட்லெஸ். ஆனால் அதுவில் எல்லாம் 21 கேரட்லேயும் செய்யலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் 22ல் செய்யலாம். ஏன்னா 22 ஒரு சாஃப்டான மெட்டல் தானே. ஸோ சில டிசைன்ஸ் அதில் நாங்கள் பண்ண முடியாது. ஓ ரைட். அதனால தான் இந்த துபாய்க்கு போனா துபாய் ஏர்போர்ட்ல டியூட்டி ஃப்ரீல சீப்பா நகை வாங்கலாம் அப்படின்னு சொல்றது. அப்படி சொல்லி நான் சீப்பாண்டு இந்த வரை நாம் காணல. அப்படி இல்ல, நீங்க எங்க பிசினஸ் உடைக்க பாக்குறீங்க. இல்ல நாங்க அந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யவே மாட்டோம். ஓகே, இப்போ அடுத்ததான் நான் உங்ககிட்ட கேட்குறது, இந்த பொற்கொள்ளர்கள் அப்படின்னு இருக்கிறாங்க இல்லையா, கோல்ட்ஸ்மித் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்க தான் இந்த தங்கத்தை வந்து அந்த தங்கம் கட்டியாக வர தங்கத்தை உடைச்சி அதை வந்து அதுக்குரிய வடிவத்தை கொடுக்கறது அப்படின்னு. யூரோப்பில் எந்த அளவுக்கு அவங்க வந்து இங்கே இருக்கிறாங்க? ஓ நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து தான் இல்லை இலங்கையிலேருந்து தான் கூப்பிடணுமா, இல்லை இங்கேயே வந்து உங்களுக்கு தேவையான அளவு எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்களா? இங்கே இருக்கணும், கணக்கு பேர் இருக்கணும், பட் எல்லாரும் அதை ரசித்து செய்கிறேன் இல்லை. ஸோ இப்போ அதுக்குண்டு இப்போ எங்கள்கிட்ட இருக்கணும் 7 பேர் வேலை செய்யணும். எங்களுக்கு டச் வுட் நேர்லி மோர் தென் 10 இயர்ஸாக அவையல் சூப்பராக செஞ்சு கொண்டு இருக்கணும். ஒரு பிரச்சனையோ ஒரு ப்ராப்ளம் அவையல் நாங்கள் கேட்குற டிமாண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி செய்வீங்க. தங்கத்தோடையே டெய்லி அவங்க இருக்கிறாங்க, யாரு தான் அந்த வேலையை விட்டுட்டு போவாங்க. பட் அவையல் அதில் பெருசாக இப்போ இன்வால்வ் இல்லை. இப்போ அவையல் கூட இப்போ என்ன அது வேலை செய்கிறது பேஷன்ஸ் கூட முக்கியம். ஏன்னா அதெல்லாம் டைம் கன்சியூமிங் தானே. இப்போ அதெல்லாம் ஒரு பொருள் செய்கிறதுக்கு நாள் கணக்கு எடுக்கும். ஸோ எல்லாரும் அதை விரும்ப மாட்டணும். அதுக்கண்டு சில ஆக்கள் விரும்பி செய்கிற ஆக்கெல்லாம் கூடடியாக இப்போ இருக்கணும். பட் ஈவன் இந்த வரை அது பெரிய அளவுக்கு ஆக்கள் இல்லை என்று சொல்லலாம். ஓகே ஓகே. அப்போ நீங்கள் வந்து இப்போ எப்படி பார்க்குறீங்க ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ்? இப்போ ஓகே 10 வருஷம் வேலை செய்கிறவங்க அதுக்குன்னு சொல்லி இப்போ அவங்க அந்த பரம்பரையாக அவங்களோட பிள்ளைகள் அந்த மாதிரி தான் நீங்கள் வரணுமா, இல்லை நீங்கள் ஒரு காலத்தில் இந்தியாவிலிருந்து இலங்கையிலிருந்து தான் கூப்பிட வேண்டும்? கிட்டத்தட்ட அப்படிதான் நடக்க போகுது. ஏன்னு சொன்னால் இப்போத்த சுச்சுவேஷனை பார்த்தா அவியல் பெருசாக அதுவளுக்குள்ள பிள்ளைகள் எல்லாம் வேறு ஃபீல்டில் இருக்கணும். ஸோ அவைகளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இப்போ அவையிட்ட பேரண்ட்ஸ் இப்போ செய்கிறால தான் இப்போ சர்வைவிங். அதெல்லாம் கூடடியாக ஸ்ரீலங்காவிலே தான் இருந்து நாங்கள் ரக்க வேண்டியது இருக்குது. பட் டு யூ திங்க் இதில் வந்து இப்போ நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, ஏதாவது அந்த மெஷினரி மிராக்கிள் கணக்கு விஷயம் செய்யலாம். இந்த வேற இப்போ லேசரில் செய்யலாம், எல்லாமே இப்போ கம்ப்யூட்டரைஸாக வச்சுக்கணும். ஆனால் நாங்கள் அந்த தாலிக்கொடி என்ற பொருளை இந்த வேற அதை ட்ரெடிஷ்னலாக தான் நாங்கள் எப்பயும் மெயின்டைன் பண்ணுவோம். ஏன்னா அது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு புனிதமான ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் நாங்கள் ஷார்ட்கட் பண்ணி அதை மாடர்னைஸ் பண்ணுறது இல்லை. பட் அதை நாங்கள் எப்பயும் அந்த பழைய காலத்தில் செஞ்ச அதே ஆசாரியமாக செஞ்சு தான் இந்த வேற செய்கிறோம். ஓகே. ஸோ மற்ற ஜுவல்லரிஸை வந்து நீங்கள் மெஷினில் போட்டு செய்யலாமா இந்த பொற்கொள்ளர்கள் இல்லாமல்? கண்டிப்பாக இப்போ மிஷினில் செய்யலாம், கணக்கு விஷயங்கள் செய்யலாம். பட் டிசைனை பொறுத்து இப்போ சும்மா பேசிக்கான ரிங்குகளை நாங்கள் கையாலேயே செய்யலாம். அதெல்லாம் நீங்கள் கூட காசு கொடுத்து லேசர்லேயோ இல்லை கம்ப்யூட்டரைஸ் கேட் டிசைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ண வேண்டிய இல்லை. ஏன்னா அதெல்லாம் காஸ்ட் கூட. நீங்கள் இப்போ கம்ப்யூட்டரில் இன்வால்வ் பண்ணாக்க என்ன ப்ராப்ளம்னா கம்ப்யூட்டர் காசு கூட. ஸோ சில ஆக்கள் அதை விரும்பினோம், சில ஆக்களுக்கு விரும்பமில்லை. ஸோ அவைட்ட சாய்ஸ். இப்போ உங்களோட கடையில் வந்து அந்த பட்டரைன்னு சொல்லுவாங்க தானே, அதுவும் சேர்ந்து நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் ஜுவல்லரி வேறொரு இடத்துல பட்டரை வச்சு இங்கே வந்து? இல்லை எங்களோட கடையோடையே இருக்குது. ஸோ எங்களுக்கு பின்னாலே ஒர்க் ஷாப் இருக்குது, மேலே 3 people வேலை செய்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. all the machines இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஸ்டில் ஆக்களும் இருக்கணும். பட் இப்போத்த சுச்சுவேஷனில் பிஸ்னஸ் எல்லாம் முந்தின மாதிரி இப்போத்த யங் ஜெனரேஷன் ட்ரெண்டை மாற்றினோம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 5 years 10 years பேக்குன்னு சொன்னால் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ட்ரெண்ட். இப்போ பார்க்குறது கம்ப்ளீட்லி சேஞ்ச். ஸோ அப்போ அந்த பட்டறையில் செய்கிறதால வர்றதுக்கும் அந்த
என்ன சொல்றது மெஷினரியில கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணி வரதுக்கு அந்த ட்ரெண்டியான கண்டிப்பா இப்போ எல்லாருமே ட்ரெண்டி தானே கூட முக்கியமாக ஆசைப்படுறீங்க இதோட யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் இப்போ பார்க்குறது படங்கள் ஃபேமஸான பீப்புள் என்ன போட்டிருக்கணும் கண்டிப்பாக கூகுளில் ஒரு ட்ரெண்டியான யூனோ அப்படியான பார்த்து எங்கள்கிட்ட கொண்டு வருவீங்க நாங்கள் அதை எப்பயும் வில் ஆல்வேஸ் எப்படியாவது அவுட் சோர்ஸ் பண்ணி செய்வோம் செய்ய முடியாது இல்லை பட் இப்போ இந்த ட்ரெண்ட் மாறுறால நாங்களும் இப்போ கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி கொண்டு போகிறோம் இப்போ ஃபாஸ்ட்டாக போகிறபடியா இஸ் வி கான்ட் கீப் அப் வித் த ஸ்பீட் அதான் ஒரு ப்ராப்ளம் இதை சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது இந்த எங்களுடைய இந்த பாரம்பரிய நடனங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறைஞ்சு போகிற மாதிரியும் அந்த நாட்டுக்கூத்து நாட்டு பாடல்கள் அந்த மாதிரி இப்போ இதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நாளையால் வந்து மறைஞ்சு போகிறது கண்டிப்பாக இப்போ சாரியல் நகை கடைகள் எல்லாமே ட்ரெண்டை பார்த்தால் இஸ் கோயிங் டவுன் அதெல்லாம் சொல்ல முடியாது எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஒரு செக்ஷன் இருக்குதான் இல்லையா இப்போ வந்து அது வந்து கலைத்துறையாக இருக்கட்டும் இல்லை இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த புடவை கைத்தொழிலாக இருக்கட்டும் எல்லாரும் வந்து அந்த நெசவில் செய்வாங்க இப்போ வந்து நிறைய பேர் வந்து மெஷினில் செய்கிறாங்க யூனோ ஹேண்ட்லூம் பவலும் அந்த மாதிரி அதே மாதிரி உங்களுடைய வந்து என்ன சொல்கிறது நகை பிஸ்னஸ்லையும் வந்து ஹேண்ட்லூம் பவலும் சொல்ல முடியாது என்ன சொல்லுவீங்க நீங்கள் அதை ஓகே கையால் ஹேண்ட் ஒர்க் மெஷின் ஒர்க் மெஷினரி ஒர்க் ஓகே ஸோ எல்லாத்துலேயுமே வந்து அந்த எங்களுடைய பழைய பாரம்பரியம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு தான் வருது கேட்குறதுக்கே கொஞ்சம் கவலையாக இருக்குது பட் நாங்கள் விட மாட்டோம் ராஜ் மாதிரி வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ் மாதிரி இருக்கிற நிறைய பேர் இங்கே இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு நாளுமே வந்து விடாதீங்க அந்த பட்டறையை இழுத்து மூடாதீங்க இல்லை ஒரு காலம் பூட்ட மாட்டோம் அதை நாங்களே என்கரேஜ் பண்ணி தான் இந்த வர யங்ஸ்டர்ஸுக்கு சொல்கிறது இப்படி செய்யுங்க பொண்ணுக்கள் உங்களோட லைஃபுக்கு நல்லது கணக்கு விஷயங்கள் இருக்குது பட் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது வெரி குட் வி ரியலி அப்ரிஷியேட் தட் அண்ட் பட்டறைன்னு சொல்லும்போது நான் பார்த்ததுல அந்த நிறைய வந்து நெருப்போட தான் அவங்களுக்கு அந்த வேலை இருக்கு நான் கண்ணாலேயே பார்த்துருக்கிறேன் ஸ்ரீலங்காவில் என்ன சொல்றது அந்த தாலி ஒரு சின்ன துண்டு மாதிரி இருக்கும் அதை தட்டி 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 அந்த வேர்வை சிந்துறது தொழிலாளர்கள் வந்து வியர்வை சிந்துறன்னு சொல்லுவாங்க தானே அந்த உண்மையாவே வந்து வியர்வை சிந்துறதுக்கு சுத்தி வளைச்சி நெருப்பு தான் இருக்கும் அது ஒரு ஹீட் ஒரு பேக்கரியில கூட நான் நினைக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து ஹெல்த் அண்ட் சேஃப்டி பிரச்சனைகள் நிறைய இருக்கு ஸோ ஐ எம் ஒண்டரிங் டு இங்கே வந்து உங்களோட பட்டறையிலையும் அந்த நெருப்பெல்லாம் வச்சு செய்யலாமா இல்லை கண்டிப்பாக செய்யலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ ஊரில் என்று சொன்னால் அவைகள் ஊதி தான் செய்கிறது ஸோ அதில் கூட அந்த கேன்சர்ஸ் எல்லாம் வருமென்றபடியா அந்த கான்செப்ட் இங்கே நாங்கள் பாய்க்கிறோம் இல்லை நாங்கள் கூட கண்டிப்பாக ஸோ வி ஹேவ் டு ஃபாலோ த ரூல்ஸ் அஸ் வெல் ஸோ நீங்கள் இந்த பெர்மிஷன் எல்லாம் இங்கே எடுக்கணுமா கட்டாயம் அவங்க வந்து அந்த எல்லாமே இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் நடக்குமா கண்டிப்பாக நாங்களும் எங்களோட அவையற்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி மெயின்டைன் பண்ணணும் இந்த நாங்கள் இருக்கிற கண்ட்ரி சேஃப்டியை முதலாக பார்க்குறது ஸோ ஹியூமன் ரைட்ஸ் ஹெல்த் அண்ட் சேஃப்டி அவ்வளோதான் கண்டிப்பாக நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணணும் என்ற நாங்கள் இருக்கிற கண்ட்ரி அப்படி சேஃப்டி கம்ஸ் ஃபர்ஸ்ட் அது முக்கியமாக நாங்கள் அதை ஃபாலோ பண்ண வேண்டியது ஸோ நாங்கள் அந்த ஊரில் ஊதுற மாதிரி அந்த அவைகளுக்கு எஃபெக்ட் பண்ணாமல் நாங்கள் கூடறியாக அந்த பேர்னர்லையும் பாய்க்கிறது ஸோ சிலிண்டர் கேஸ் ஸோ அதில் வச்சா நெருப்பு பாய்க்கிறோம் அதில் இருந்து அந்த ஃப்ளேம் அப்படியெல்லாம் வராது அது கூடறியாக அந்த அந்த ஒன் த பாயிண்ட் தானே ஸோ இட்ஸ் மோ ஃபோக்கஸ் ஆன் நீங்கள் உருக்க வேண்டிய பொருளை வடிவாக அந்த இடத்துக்கு போய் உருக்கும் ஸோ கூடறியாக அது கூட என்னன்னு சொல்றது வேவ்ஸ் கொடுக்காது கண்டிப்பா ஓகே அப்ப இது கொஞ்சம் வந்து ஹைஜீனிக்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இட்ஸ் மச் பெட்டர் சேஃப்டி எல்லாருக்குமே சேஃப்டியாகவும் இருக்கும் ஓ ரைட் ஸோ ஈவன் பக்கத்தில் இருக்கிற பில்டிங் மேரண்டாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற ஆட்கள் எல்லாருக்குமே ஒரு சேஃப்டியான ஒரு இது அப்ப அந்த கேன்சர் வர அந்த சாத்தியக்கூறுகள் அது கூடடியா இங்க வராதுன்னு சொல்ல முடியாது பட் அந்த ஊர்ல வர சிஸ்டம் இங்க செய்யறதுன்றபடியா இஸ் மச் பெட்டர் அது பட் இயற்கையோட நாங்க விளையாடவே முடியாது நெருப்பு அந்த நெருப்புக்கு இருக்கிற பவரை எதாலையுமே ஈடு செய்ய முடியாது கண்டிப்பா அது யாராலையும் நிப்பாட்ட முடியாது பட் எங்களோட முடிஞ்ச அளவுக்கு we have all the facilities அதுக்கேற்ற சப்போர்ட் பண்ணுறதுக்கு so far it's good okay very good so இன்னும் நாங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கதைக்கிறதுக்கு இருக்குது நாங்க இன்னும் தாலியோட ப்ராசஸை பத்தி எங்களுடைய அடுத்த செக்மெண்ட்ல கதைக்க போறோம் so நீங்க keep watching this is Libara Plays Wedding எனும் திருமணம் powered by Palm Beach Restaurant co-presented by Nakshatra Hall and Om Creative லிபாரா பிளே வழங்கும் வெட்டிங் எனும் திருமணம் சீசன் 2 powered by Palm Beach Restaurant co-presented by Nakshatra Hall and Om Creatives